Good morning students. நம்ம இப்ப பார்க்க போறது யூனிட் 1ல மாடியூல் 10 ஸ்டெப்ஸ் ரிமைண்டர் பண்ணிக்கோ. மாடியூல் 9ல ரெண்டு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தோம். அந்த ஹோம்வொர்க் உரிய ஆன்சர் இது. ஹோம்வொர்க் 13க்கு ஆன்சர் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு rupees 1035, அமௌண்ட் ஈக்குவல் டு rupees 10,035. ஹோம்வொர்க் 14க்கு இன்ட்ரெஸ்ட் rupees 375, அமௌண்ட் rupees 3,375. கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது மெத்தட் ப்ராடக்ட் மெத்தட். ப்ராப்ளம் நம்பர் 11. Mr. B had the following transactions with A during the year 1992. Mr. B வந்து 1992ல ஏவோட என்னென்ன டிரான்சாக்ஷன் வச்சிருந்தாரோ அதை சம்மா கொடுத்துருக்காங்க. பாரு, ஜூலை 1 பேலன்ஸ் டியூ ஃப்ரம் ஏ rupees 600. July 15 sold goods to A rupees 1900. August 10 received cash from A rupees 1100. August 19 purchased goods from A rupees 700. September 3 returned goods from A rupees 300. September 16 received cash from A rupees 500. Paragraph. Prepare an account current to be rendered by B to A as on 30th September 1992, calculating interest at 10% per annum. சம்ம கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அக்கௌண்ட் கரண்ட் கேட்டிருக்காங்க. யாரு ரெண்டர் பண்றா? பி. யாருக்கு? ஏ. அப்ப யார் ரிசீவ் பண்றா? ஏ. அப்போ ரிசீவ் பண்றாங்கன்னா யார் ரிசீவ் பண்றா? ஏ. அப்போ ரிசீவ் பண்றவங்க நேம் ஃபர்ஸ்ட். அப்போ எப்படி ஹெட்டிங் எழுதணும்? ஏ இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் பி. யார் ரிசீவ் பண்றா? ஏ. அப்போ ஏவை ஃபர்ஸ்ட் நேம் போடுறேன். அப்போ ஏ இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் பி ஆஸ் ஆன் டேட் என்னது? 30th September 1992. அக்கௌண்ட்ஸ் நோட்ல ஃப்ரெஷ்ஷா பேஜ் எடுத்துக்கோ. ரெண்டு பக்கம் வர மாதிரி எடுத்துக்கோ. சென்டர்ல ஹெட்டிங் போட்டுக்கோ. டெபிட் சைடு டெபிட்னு எழுதிக்கோ, கிரெடிட் சைடு கிரெடிட்னு எழுதிக்கோ. டெபிட் சைடு ஹெட்டிங் டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் இன் ருபீஸ், டேஸ், ப்ராடக்ட் இன் ருபீஸ். சேம் கிரெடிட் சைடு ஹெட்டிங் டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் இன் ருபீஸ், டேஸ், ப்ராடக்ட் இன் ருபீஸ். ஹெட்டிங் போட்டுக்கோ. சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங்ஸ் பார்த்துருவோம். ஒர்க்கிங்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்றதுக்கு. அப்போ டிரான்சாக்ஷன் டேட் என்னன்னு பாரு. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு ஜூலை 1 to 30th செப்டம்பர். ஜூலை 1 to 30th செப்டம்பர். நெக்ஸ்ட் ஜூலை 15 to 30th செப்டம்பர். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 10 to 30th செப்டம்பர். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 19 to 30th செப்டம்பர். நெக்ஸ்ட் September 3 to September 30. Next, September 16 to September 30. இப்படி சம்ல கொடுத்துருக்க டிரான்சாக்ஷனை எழுதிக்கோ. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஜூலை இருந்து செப்டம்பர் வரைக்கும் தேவைப்படுது. அதனால ஜூலை ஹெட்டிங், ஆகஸ்ட், செப்டம்பர். நெக்ஸ்ட் டோட்டல் காலம் தனியாக ஹெட்டிங் போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு ஜூலை 1 to September 30. ஜூலை 1 அப்போ ஜூலைக்கு டோட்டலா 31 டேஸ், ஆகஸ்டுக்கு 31 டேஸ், செப்டம்பருக்கு 30 டேஸ். மூணையும் ஆட் பண்ணினா 92 டேஸ். நெக்ஸ்ட் ஜூலைக்கு ஜூலை 15 டு செப்டம்பர் 30. ஜூலைக்கு டோட்டலா 31 டேஸ், அதுல 15 போச்சுன்னா ரிமைனிங் 16 டேஸ். ஆகஸ்டுக்கு 31 டேஸ், செப்டம்பர் 30 டேஸ் ஆட் பண்ணினா 77 டேஸ். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 10 டு செப்டம்பர் 30. ஜூலை கிடையாது, ஆகஸ்ட்ல டோட்டலி 31 டேஸ், 10 லெஸ் பண்ணேன்னா ரிமைனிங் 21 டேஸ், செப்டம்பர் 30 டேஸ் ஆட் பண்ணேன்னா 51 டேஸ். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 19 டு செப்டம்பர் 30. ஜூலை கிடையாது, ஆகஸ்ட்ல 31 டேஸ், 19 லெஸ் பண்ணேன்னா 12 டேஸ், செப்டம்பர் 30 டேஸ், டோட்டலி 42 டேஸ். நெக்ஸ்ட் செப்டம்பர் 3 டு செப்டம்பர் 30. ஜூலை கிடையாது, ஆகஸ்ட் கிடையாது, செப்டம்பருக்கு டோட்டலி 30 டேஸ், 3 டேஸ் லெஸ் பண்ணேன்னா 27 டேஸ், டோட்டலும் 27 days. Next,
செப்டம்பர் 16 டு செப்டம்பர் 30, ஜூலை கிடையாது, ஆகஸ்ட் கிடையாது, செப்டம்பருக்கு 30 டேஸ், 16 டேஸை லெஸ் பண்ணேன்னா 14 டேஸ், டோட்டல் ஆல்சோ 14 டேஸ். இப்படி வந்து ஒர்க்கிங்ஸு போட்டு வச்சுக்கோ, அதான் ஈஸியாக இருக்கும். இப்போ சம்முக்கு போகலாம். சம் போடுறதுக்கு முன்னாடி டெபிட் சைடு இயர் எழுதிக்கோ 1992, கிரெடிட் சைடு இயர் எழுதிக்கோ 1992. இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஜூலை 1, பேலன்ஸ் டியூ ஃப்ரம் ஏ 600. ஜூலை 1 பேலன்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது என்னது ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ டெபிட் சைடு ஜூலை 1 to பேலன்ஸ் brought down அமௌண்ட் காலத்தில் 600. நெக்ஸ்ட் ஜூலை 15 sold goods to A rupees 1900. sold goods to A. இப்போ வந்து நம்ம பி பற்றி தான் பார்க்க போகிறோம், பி புக்கில் பார்க்க போகிறோம். அப்போ பிக்கு என்னன்னு பார்க்கணும். பிக்கு அது என்னது சேல்ஸ். அப்போ டெபிட் சைடு ஜூலை 15 to சேல்ஸ் அமௌண்ட் காலம் 1900. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 10 received cash from A rupees 1100. ஏட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு, பி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. அப்போ கிரெடிட் சைடு ஆகஸ்ட் 10 பை கேஷ் அமௌண்ட் காலம் 1100. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 19 பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ஏ 700. ஏட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, பி என்ன பண்ணியிருக்காரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கிரெடிட் சைடு. அப்போ டேட் ஆகஸ்ட் 19 பை பர்ச்சேஸ் அமௌண்ட் காலம் 700. நெக்ஸ்ட் செப்டம்பர் 3 ரிட்டர்ன்டு குட்ஸ் ஃப்ரம் ஏ rupees 300. செப்டம்பர் 3ல என்ன பண்றாரு, ஏட்ட இருந்து குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருப்பாரு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாரு, பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அப்போ டெபிட் சைடு செப்டம்பர் 3 to பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளவு அமௌண்ட் காலம் 300. நெக்ஸ்ட் செப்டம்பர் 16 received cash from A rupees 500. பி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு ஏட்ட இருந்த அமௌண்ட். அப்போ ரிசீவ் பண்ணியிருக்காருன்னா கிரெடிட் சைடு செப்டம்பர் 16 பை கேஷ் 500 அமௌண்ட் காலத்தில் எழுதிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணது பர்ச்சேஸு கிரெடிட் சைடு போட்டிருக்கோம், டெபிட் சைடு ஓப்பனிங் பேலன்ஸ் சேல்ஸு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து டேஸ் காலத்தை ஃபில் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஒர்க்கிங்ஸ் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை வந்து டேட் வைஸ் எடுத்து எழுதிக்கும். இப்போ ஜூலை 1 to செப்டம்பர் 30. அப்போ ஜூலை 1னா 92 டேஸ், ஜூலை 1க்கு 92 டேஸ். அடுத்து ஜூலை 15க்கு 77 டேஸ். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 10க்கு 51 டேஸ். ஆகஸ்ட் 10 இங்கே எழுதியிருக்கோம் 51 டேஸ். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 19க்கு 42 டேஸ். ஆகஸ்ட் 19க்கு 42 டேஸ். நெக்ஸ்ட் செப்டம்பர் 3க்கு 27 டேஸ். செப்டம்பர் 3க்கு 27 டேஸ். நெக்ஸ்ட் செப்டம்பர் 16க்கு 14 டேஸ். செப்டம்பர் 16க்கு 14 டேஸ். டேஸ் காலத்தை ஃபில் பண்ணியாச்சு. அப்புறம் ப்ராடக்ட் காலம். ப்ராடக்ட்னா என்னது அமௌண்ட் இன்ட்டு டேஸ். அப்போ 600 இன்ட்டு 92 55,200. 1900 இன்ட்டு 77 1,46,300. 300 இன்ட்டு 27 8,100. அதே மாதிரி கிரெடிட் சைடும் 1,100 இன்ட்டு 51 56,100. 700 இன்ட்டு 42 29,400. 500 இன்ட்டு 14 7,000. இந்த மாதிரி ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு இன்ட்ரெஸ்ட் ப்ராடக்ட் காலத்தை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்கு. அப்போ டெபிட் சைடு டோட்டல் பண்ண ப்ராடக்ட் காலத்தை டோட்டல் பண்ணேன்னா 2,09,600 வரும். அதை பேலன்ஸ் பண்ணேன்னா 1,17,100 வரும். அதை எப்படி எழுதணும், டேட்டு செப்டம்பர் 30 பை பேலன்ஸ் வித்தின் பிராக்கெட் பேலன்சிங் ஃபிகர். பேலன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் பாரு. இன்ட்ரெஸ்ட் ஃபார் தி ப்ராடக்ட் பேலன்ஸ் இஸ் 1,17,100 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 10% பெர் annum. அப்போ 10 divided by 100 இன்ட்டு 1 டேக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு கால்குலேட் பண்ணோம். அதனால 1 divided by
இது வந்து நான் லீப் இயர், அதனால 365 போடுறேன். 1/365 = 32. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது? 32. அதை வந்து டெபிட் சைடு எழுதணும். டேட்டு லாஸ்ட் டேட் செப்டம்பர் 30, 2 இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் காலத்துல என்ன போடுற? 32 அமௌண்ட் காலத்துல போடணும். இப்போ அமௌண்ட் காலத்தை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ டெபிட் சைடு தான் அதிகமா இருக்கு. அப்போ டெபிட் சைடு கூட்டினேன்னா எவ்வளவு வரும்? 2832. பேலன்ஸ் கண்டுபிடிச்சேன்னா கிரெடிட் சைடு உள்ள அமௌண்ட்டை லெஸ் பண்ணேன்னா மீதி வர பேலன்ஸ் எவ்வளவு? 532. எப்படி எழுதணும்? டேட் செப்டம்பர் 30 பை பேலன்ஸ் வித்தின் பிராக்கெட் B.F. நெக்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஜூலை 1, 2 பேலன்ஸ் brought down, amount 532, ப்ராடக்ட் 1,17,100. அவ்வளோதான். இப்படிதான் அக்கௌண்ட் கரண்ட் ப்ராடக்ட் மெத்தட்ல போடணும். நோட்ல நீட்டா காப்பி பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இதே மாடல்ல ப்ராடக்ட் வச்சு கண்டுபிடிக்கணும். இன்னொரு சம் கொடுத்துருக்கோம். அதே தான் சேம் மாடல் செஞ்சுறேன். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்ம கோர்ஸ் மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 15 and 16ல இருக்கு. ரெஃபரன்ஸ் புக்கு சேம் புக்கு, வெப்சைட்டு சேம் ஒன். தேங்க்யூ.